Praise the Lord. Hallelujah. மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக எல்லா விதத்திலும் உயர்த்தி அவர் காண்பிப்பார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையிலே சகல மேன்மைகள் உண்டு. அவருடைய வார்த்தையிலே ஆவியும் ஜீவனும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி சாட்சியாய் நிறுத்தும் அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேலியன் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் இருக்கிறது யெகோவா ஷாலோம். கர்த்தருக்கு கிதியோன் ஒரு பெயர் வைக்கிறார் பாருங்கள், யெகோவா ஷாலோம். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. இன்றைக்கு ஒரு மரண பயம், இன்றைக்கு ஒரு கடனை குறித்த பயம், இன்றைக்கு வீட்டை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், பில்லி சூனிய மாந்திரிக செய்வனை குறித்த பயம், இதற்கு முன்பாக வந்த பிரச்சனைகள் மறுபடி வந்துவிடுமோ, இந்த வியாதி மறுபடி வந்துவிடுமோ, இந்த போராட்டம் மறுபடி வந்துவிடுமோ என்றெல்லாம் ஒரு பயம். இப்படி பல விதத்தில் இந்த நாட்களிலே பயந்து பயந்து போராடுகிறவருக்கு மத்தியில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. கிதியோன் வாழ்க்கையை பாருங்கள். அவன் மீதியானியருக்கு பயந்து போய் பாளையத்துக்கு புறம்பே சென்று கொஞ்சமாய் இருக்கிற அறுவடையை போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து தான் கர்த்தர் அழைத்தார். அவனை தன்னுடைய திட்டத்துக்கு வேறு பிரித்து அவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தினார். அவன் பயந்து போனவனாய் காணப்பட்டவன். அவன் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்து யெகோவா ஷாலோம் என்று கர்த்தருக்கு மகிமையான பெயரை வைக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு பராக்கிரமம், சத்துவம், பலன் கர்த்தர் கொடுக்கிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ள, பிரச்சனைகளை சமாளிக்க, சாத்தான் திட்டங்களை உடைத்து ஜெபிக்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப, பிரச்சனைகளில் இருந்து விலகி ஓடி வர, விடுதலையாக ஆண்டவருடைய காரியத்தை நாம் முன்னின்று செயல்படுத்த சமாதானத்தின் தேவன் கூட இருக்கிறார். இந்த சமாதான வேதத்தின் வழியாய் வருகிறது. இந்த சமாதானம் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே வருகிறது. ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு அவர் வெளிப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பெயர் சமாதானக்காரனர். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம் நீங்க போகிறது. பிள்ளைகளை குறித்த கவலை, எல்லா பயம், போராட்டம், பிரச்சனை, பாவத்தின் காரியம் எல்லாத்திலிருந்து விடுவித்து, சமாதானம் இல்லாத நிலைமையிலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே யெகோவா ஷாலோமாக எங்களுக்கு வெளிப்பட்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சமாதானத்தின் தேவனாய் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்குள் இருக்கிற பயம், குழப்பம், திகில், போராட்டம், கெட்ட சொப்பனத்தின் கிரியைகள், வியாதியின் போராட்டங்கள், ஆண்டவரே பாவத்தின் போராட்டங்கள், பிசாசு கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிதியோனை போல பயந்து கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து விடுவித்து பராக்கிரமத்தையும் பலனையும் சத்துவத்தை கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் பலிபீடம் என்கிற ஆராதனைக்குள் வழிநடத்தப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட, சமாதானமாய் மாற ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை, ஆண்டவரே வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, வேலையிலே, சம்பாத்தியத்திலே, ஆவிக்குறி வாழ்க்கையிலே, ஊழியத்திலே பலவிதமான பிரச்சனைகள்,
பயங்கள், குழப்பங்கள் எல்லா விதத்திலும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு விடுவித்து, பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றி தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேனப்பா. பிசாசு கொண்டு வருகிற மரண பயங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் விடுதலை ஆகட்டும். கர்த்தர் யெகோவா ஷாலோமாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வேதத்தின் வார்த்தையின் வழியாக உம்முடைய திரு ரத்தம் கழுவி சுத்திகரித்து அந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது ஒப்பு கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு சமாதானம். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். God bless you.